வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். இந்த vlog வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணுறேன். மார்னிங்கே அம்மா பாதாம்லாம் ஊற வச்சுருந்தாங்க. அது ஈவினிங் போல் உரித்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோடய ஒர்க்கும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் போட்டுட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது கிரேவிங்காக இருக்கே, வெளியே வாங்கி சாப்பிட வேண்டான்ட்டு வீட்டில் அம்மா ஆல்ரெடி சப்பாத்தி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால சரி சப்பாத்தி அப்புறம் கிரேவியெல்லாம் இருந்ததால் கொத்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். இது ரொம்ப ஈஸி ரெசிபி தான், எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி, எனக்கு ரொம்ப பிடிச்சது. வீட்டில் மோஸ்ட்டாக சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அவ்வளோதான். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் அது வெங்காயம் அப்புறம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டியாக சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் சீசர்லேயும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்போ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ட்டு நான் குட்டி குட்டியாகவே சப்பாத்தியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் ஆன் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் பொடியெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு மிளகாய் பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கரம் மசாலாவும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அம்மா அரைச்சி வச்சிருந்த அந்த கரம் மசாலா நான் போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான உப்பு போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வந்துடும்.
வீட்டில் முட்டை இருந்துச்சு, அதனால் முட்டையும் ஆட் ஆன் பண்ணிட்டேன். வீட்டில் முட்டை இல்லைன்னா நீங்கள் முட்டை போடாமல் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா அதுக்கு கிரேவி மட்டும் எடுத்து அதுலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது சும்மா பொஜ்ஜியாவும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஆனால் சரி கொத்து சப்பாத்தி பண்ணலான்ட்டு கொஞ்சம் வச்சுட்டேன். ஃபைனலி எல்லாம் பண்ணிவிட்டு அப்போ சப்பாத்தியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவி எடுத்து வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிரும். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே நம்ம மூடி வச்சு ஸ்லோவாக வச்சுட்டோன்னா அது நல்லா குக் ஆகிரும். அது கூடயே நல்லா ஃப்ளேவர்லாம் சப்பாத்திக்குள்ளேயும் இருக்கும். ஃபைனலி நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிரும் இது. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கணுன்ட்டு மூடு வந்துட்டு, அதனால் சரி பால் சூடு பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு நானும் அம்மாவும் குடிச்சிட்டோம். இது கப்பு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் அதுக்குள்ளே கொஞ்சம் தான் நான் காஃபி குடிச்சிருப்பேன். அதனால் நீங்கள் கப்பை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. இதோட நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. சூப்பராக போச்சு இன்றைக்கி எங்களோட டின்னர். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா பாய்.